வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அந்நூல் சுக்குமமாக எழுந்தருளி 28/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். நம்மில் தெய்வீகம் மேலோங்கும் போது இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு ஓர் அழகை கொடுக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தாலன்றி யார் பெறுவார் யார் தருவார், அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றி செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அணைந்து மனித மனத்தை புன்னாவை வருத்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன், எங்கு எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள்நலன காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர், அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச் செயலெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் வளரும் உள்ளொளி என்ற இந்த 2 கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. வரிகள் என்ன சொல்லுது? நம்மில் தெய்வீகம் மேலோங்கும் போது இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு ஒரு அழகை கொடுக்கிறது என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் சைக்கிள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில, ஸ்கூட்டர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில, கார் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. நடந்து போகக்கூடியவங்க சைக்கிள்ல போறவங்களோ ஸ்கூட்டர்ல கார்ல போறவங்களோ பாக்குறாங்க. அதே போல சைக்கிள்ல போறவங்க இந்த நடந்து போறவங்களையும் ஸ்கூட்டர் கார்ல போறவங்கள பாக்குறாங்க. இப்ப இது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல இன்றைக்கு இந்த வாழ்க்கை என்பது அமைந்திருக்கு. அழகான குடிசை வீட்டுல இருக்கிறாங்க, அதே ஓட்டு வீட்டுல இருக்கிறாங்க. ஒட்டு வீட்டுல இருக்கிறாங்க, நல்ல ஒரு மாடி வீடு கட்டி சிறப்பான எல்லா வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலை பலருக்கு இருக்கு. இது எல்லாமே மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்கள் நினைத்து நாம எந்த விதமான ஒரு மனதுக்குள்ள ஒரு பொறாமை குணம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த அழக அந்த இதை ரசிக்க தோணும், அது அடையவும் தோணாது. அப்ப நாம நம்முடைய அந்த வாழ்க்கைக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நாம நிறைவாக வாழலாம் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி நம்முள்ள எல்லோருள்ளும் இருக்கும். அப்ப இந்த மகிழ்ச்சி எப்போ அந்த பூரணத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உடல் உயிர் மனம் அறிவு இந்த 4ஐயும் இறையொத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த பேரானந்தம் அந்த மகிழ்ச்சி எப்பவுமே நிறைந்திருக்கும். இருப்பதை கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை எல்லோருக்கும் உருவாகும். ஆழியார்ல துணை தலைவராக இருக்கக்கூடிய அவ்வளவு தலைவர் துணை தலைவர் அவ்வளவு நிறுவனங்கள்லயுமே அதுல சேரும்போதே அவர்களுக்கு அந்த பவுண்டேஷன் கோர்ஸ் கொடுத்து அகத்தாய்வு 1, 2, 3 கொடுத்து பிரம்மஞானம் வரையிலும் அவர்களுக்கு எல்லாமே அந்த நிறுவனம் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. அவங்க அந்த பேசிக் பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு அவங்க அந்த தொழில ஈடுபாட்டோடு அவங்க செய்வாங்க என்று அவங்க எல்லோரும் அதை உணர்ந்து அந்த பயிற்சிகளை கம்பல்சரி பண்றாங்க. தினந்தோறும் நிறுவனம் துவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவத்தை எல்லாரும் கூட்டு தவமா செய்துட்டு அதன் பிறகு அந்த நிறுவனத்தை துவக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்கு. நாகராஜையா பெரம்பலூர் வந்திருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சியில ஐயா பேசும்போது சொல்றாங்க, என் நிறுவனத்துல 20-25,000 லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வேலை பார்த்து வர்றாங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் நாங்க இந்த பேசிக் பயிற்சி மனவளக்கலை பயிற்சியை கொடுத்து தினந்தோறும் இந்த பயிற்சியை செய்து வந்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியாக வாழலாம், மனநிறைவோடு வாழலாம் என்பதை சொல்லி அவர்களுக்கு நம்முடைய வேலை நேரத்திலேயே அந்த ஆட்களை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த எல்லா பயிற்சிகளையும் மனவளக்கலை பயிற்சிகளையும் கொடுத்து தொடர்ந்து செய்து வர சொல்றோம். அப்போ இது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன நிறைவு வேணும், பொறாம குணம் உள்ள இருக்கக்கூடாது என்று சொன்னா நம்முடைய மனவளக்கலை பயிற்சி தான். ஒரே ஒரு உதாரணம். ஒரு அன்பர் 35 வருடங்களுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்க வந்தாங்க. அந்த அன்பர் ஒரு கொத்தனார் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தாரு. வந்த உடனே பயிற்சிக்கு பணம் எவ்வளவுங்க நான் கட்டுறேன், எனக்கு கத்துக் கொடுங்கன்னாங்க.
ரசீதியை போட்டுட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். தொடர்ந்து ஒரு வார காலத்துக்குள்ள 10 நாள்ல அந்த பேசிக் பயிற்சி எல்லாமே தினந்தோறும் காலை மாலை அவங்க கலந்துகிட்டு சிறப்பாக செய்து வந்தாங்க. எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம இவ்வளவு பேத்துக்கு பயிற்சி கொடுத்திருக்கோமே, இவரு இவ்வளவு சிறப்பா செய்யறாருன்னு சொல்லி முடிக்கும் போதே அகத்தாய்வு எப்பங்கன்னு கேட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, அவங்க அத்தை பொண்ணு ஒண்ணு நல்ல பெரிய படிப்பு படிச்சு திருப்பூர்ல லட்சக்கணக்குல அப்பவே சம்பளம் வாங்கிட்டு இருக்கு, நல்ல கோல்டு மெடலிஸ்ட். அந்த பாப்பா அதற்கு ஏத்தா போல அவங்க வீட்டுல வரன்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அவங்க சகோதரர்கள், அவங்க அப்பா அம்மா எல்லாம். ஆனா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், நான் மனவளக்கலை பயிற்சி எடுத்திருக்கிறேன், நீங்க மனவளக்கலை பயிற்சியை திருச்சியில எடுத்துட்டு இந்த மனவளக்கலை பயிற்சியை முழுமையாக செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, வருமான ஏத்த இறக்கம் இருந்தாலும் கல்வியில ஏத்த இறக்கம் இருந்தாலும் நம்முடைய மனவளக்கலை பயிற்சியை பயின்று அவங்க அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும்போது நாள்காட்டி வரிகள்ல சொல்லக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.